வெல்கம் டு எஸ்எம்எஸ் தமிழ் 24 சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நோட்பேடில் எப்படி தமிழில் கீ பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஃபாண்ட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நோட்பேட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட்பேடில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே காமனாக வந்து நம்ம டைப் பண்ணுறது வந்து இங்கிலீஷ் வேர்டாக தான் இருக்கும். நம்ம வந்து டைப் பண்ணுறது நார்மலாக இங்கிலீஷில் தான் டைப் பண்ணிப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் தமிழில் மாற்றணும், இல்லைனா தமிழ்லேயே நான் டைப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஃபார்மேட்டுக்கு போகணும். அதாவது ஃபைலு எடிட்டு மூணாவது ஆப்ஷனாக ஒன்று இருக்குது பார்த்திங்களா, ஃபார்மேட்டுன்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மூணாவது ஆப்ஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2வது ஆப்ஷன் ஃபாண்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே தான் வந்து ஃபாண்டோட, அதாவது இங்கிலீஷ் ஃபாண்ட் வேணுமா தமிழ் ஃபாண்ட் வேணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணுற இடம். இங்கே வந்து நம்ம தமிழ் ஃபாண்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண ஒரு தமிழ் ஃபாண்டை நான் செலக்ட் பண்ணேன், பாமின்றதை. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் தமிழ் ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணது. இதை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் லேட்டாக சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணது தமிழில் வந்துருச்சு. அதேமாதிரி நம்ம டைப் பண்ணுறதும் தமிழில் வருது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபைலில் போய்டுங்க. ஃபைலில் போய்ட்டு பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் கொடுக்கலாம். இல்லை Ctrl+Pன்னு கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு பாப்பப் வரும், பிரிண்டர் பாப்பப்பு. இதில் வந்து நீங்கள் உங்களோட பிரிண்டரை செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃபாண்ட்ஸ் எப்படி கீப் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுக்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம எப்படி தமிழ் ஃபாண்ட்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னே ஒரு விஷயம் சொல்லணும். தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபாண்ட்ஸில் உங்களுக்கு எது சூட்டபிளோ, எது ஃபேவரட்டோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு கீயிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது கீயிங்கிறது டைப்பிங், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கூகுளுக்கு போய்டுங்க. கூகுளில் போய்ட்டு TN ஸ்கூல் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரடிங்க. இந்த லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் ஃபாண்ட்ஸ் இருக்குது. இதில் நமக்கு எது சூட்டபிளோ, எது ஃபேவரட்டோ அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த பக்கத்தில் டவுன்லோட் ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பாமி தமிழ் ஃபாண்ட்டு, அங்கே வந்து நம்ம டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிடுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன் த ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல எங்கே டவுன்லோட் ஆச்சு அங்கே போய்டும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதால நான் இன்ஸ்டால் பண்ணல, சும்மா உங்களுக்கு காட்டுறேன். இன்ஸ்டால்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் போய் நீங்கள் அங்கே நோட்பேடில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாமின்ற ஃபாண்ட் வந்திருக்கும். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃபாண்ட்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்துடும் நோட்பேடில். நம்ம கீ பண்ணிக்கலாம், கீ பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.